Hi friends, welcome to Jai Collections. 2 நாளா நிறைய ஃபோன் கால்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டேன். கேட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கேள்வி தான். 786 இருக்கிற 5 ரூபாய் டிராக்டர் படம் போட்டது மார்க்கெட்டில் 30,000 சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாலிமர் நியூஸ்லையும் சரி மற்ற சேனல்லையும் சொல்கிறாங்களே, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய அட்ரஸ் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட பிஸ்னஸ் டைம், அதாவது இந்த காயின் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் 10 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் தான் பார்க்குறோம். அந்த டைமில் மட்டும்தான் என்னோடய ஃபோனும் வந்து ஆனில் இருக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா ஃபோனும் ஆனில் இருக்காது. நம்ம வந்து பிஸ்னஸ் நேரில் வந்தாலும் நான் உங்களை கண்டிப்பாக பார்க்க மாட்டேன். மற்ற டைமில் வந்து திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் இந்த டைமில் நீங்கள் வந்து தாராளமாக பார்த்துக்கலாம். இந்த 5 ரூபா நோட்டில் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நிறைய சேனலில் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க, ஒரு விஷயத்தை மட்டும் தான் தவறாக சொல்லிட்டாங்க. ஒரு சில சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, 2 விஷயம் தவறு. பாலிமர் நியூஸே எடுத்துக்கோங்க, ஒரு விஷயம் மட்டும் தான் கரெக்டாக இருக்குது, மீதி 2 விஷயத்தை வந்து தவறுதலாக சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து எல்லாரும் ஏமாறதுக்கான பெரிய காரணம். முதல் விஷயம், டிராக்டர் படம் போட்டிருக்கிற நோட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. டிராக்டர் படம் போட்ட நோட்டு தான் எல்லாருக்கிட்டையும் இருக்கும், இந்த நோட்டு கரெக்டு. ரெண்டாவது விஷயம், 786 இருக்க மாதிரியான நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலாக சொல்லிட்டாங்க. சேல்ஸ் பண்ண வந்த நோட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 786 786 2 டைம் எழுந்து 786 இருக்கும். உங்களுக்கு அந்த நோட்டு தான் உங்களுக்கு நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். coinbazaar.comல இந்த நோட்டு வந்து சேல்ஸுக்கு போட்டிருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். இதை பெரும்பாலும் எல்லா சேனல்லையும் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மூணாவது விஷயம், இந்த நோட் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு, 30,000க்கு சேல்ஸ் ஆகிடுச்சுன்றது மிகப்பெரிய பொய். இந்த ரூபா நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் பண்ண ப்ரைஸ் உங்களுக்கு சிவப்பு கலரில் அடித்து காமிச்சிருக்காங்க 29,999 ரூபா. டிஸ்கவுண்ட் கொடுத்து 20,999 ரூபாய்க்கு வந்து ஐட்டம் வந்து தற்சமயத்துக்கு வந்து சேலில் இருக்குது. டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 30,000லேருந்து 20,000க்கு வந்து குறைஞ்சிருக்கு நோட்டோட ரேட்டு. ரெண்டாவது விஷயம், இந்த ஐட்டம் வந்து மார்க்கெட்டில் சேல்ஸே ஆகலை. யாரோ ஒருத்தவங்க சேல்ஸ் போட்டிருக்காங்க, இந்த ஐட்டம் வந்து சேல்ஸ் ஆகலை. ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா அதே ஐட்டத்தில் கீழே போய் பார்த்தீங்கன்னா இன் ஸ்டாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இன் ஸ்டாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஐட்டம் வந்து சேல் ஆகலை, இன்னும் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கீழே ஆட் டு கார்ட்னு இருக்கும். இந்த ஆட் டு கார்ட்டை நீங்கள் போய் டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த பொருளை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 786 இருக்கிற நோட்டை coinbazaar.comல யாரோ ஒருத்தவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு நோட் உங்ககிட்ட இருந்தால் நீங்களும் போட்டு 30,000 ரூபாய்க்கு போட்டு வச்சுக்கலாம். ஆனால் யாரும் இந்த பொருளை வாங்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு விலை கொடுத்து இந்த நோட் வந்து கண்டிப்பாக சேல் ஆகாது. இதிலேருந்து பாதி விலை குறைஞ்சி அதுலேருந்து கம்மியானால் தான் இந்த நோட் உங்களுக்கு சேல் ஆகும். எக்ஸாக்ட் ரேட் தெரியாது, இருந்தாலும் சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி ஒரு 786 இருக்க நோட்டு வந்து ஒரு சிலது வந்து இருந்துச்சு. அதையும் நான் coinbazaarலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. 8,000 எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. 786 அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து ஒரு 786 வருது, இந்த சைட்லேருந்து ஒரு 786 வருது. இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,999 8,000 கொடுத்துருக்காங்க. இந்த 786 என்ற எண் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் கட்டு ஃபுல்லாகவே, அதாவது அந்த 100 நோட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 786 வரும். இந்த மாதிரி நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா 8,000 கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து சேல் ஆகலை, இது வரைக்கும் சேல் ஆகலை. இன்னொரு கட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 786 401 அப்படின்ற ஒரு கட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, வாட்டர் மார்க் ஷிஃப்டட் இன் மோஸ்ட்லி நோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் மார்க் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, அந்த உருவப்படம் சைடில் வந்து வெள்ளையாக இருக்கும், அதில் காந்தி தாத்தா தெரிவார், வெளிச்சத்தில் வச்சு பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான வச்சு பார்க்கும்போது வாட்டர் மார்க் நவுந்த மாதிரி இருக்கும். நான் அந்த ஃபோட்டோ இவங்களாம் கொடுத்துருக்கேன். அந்த coinbazaarலேயே வந்து இதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ பொய்யான தகவல் வந்து வந்திருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன தகவல் சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த பண்டில் நம்ம சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நோட்டு 45,000 சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு பண்டில் 45,000 போட்டோம். வீடியோ போட்டு 1 மாதம் ஆகிடுச்சு. இந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது இன் ஸ்டாக் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த பண்டில் சேல் ஆகாமல் அங்கேயே இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்துட்டு இருக்கீங்க. நேற்று கூட ஒரு பாப்பா ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, 2,000 ரூபா நான் கட்டிட்டேன்னா என்னென்ன பண்ணுறது, திருப்பியும் ஒரு 12,500 ரூபா கேட்குறாங்க, எங்களை பணம் கட்ட சொல்கிறாங்க, ஏதோ டிரான்சாக்ஷன் சார்ஜ் இருக்காமல், அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ் கொடுத்தா தான் அவங்க வந்து 5 நிமிஷத்தில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க, 5 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நான் பணம் போட்டுட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஐடி கார்டு அனுப்புகிறாங்க, எங்களுக்கு வந்து ரிசர்வ் பேங்க்கோட லாகோ வச்ச மாதிரி ஒரு இது அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த ஐடி கார்டை வேணாலும் அனுப்பட்டும், எந்த பிஸ்னஸ் லைசன்ஸ். ஸோ இந்த லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் ஒரு நண்பர் ஒருத்தர் அனுப்பியிருந்தார், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரேம் அனுப்புகிறாங்க, ஸ்கேமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடாரு போல இருக்குது. இந்த மாதிரியான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஐடி கார்டு, சர்டிஃபிகேட்டு எதை வேணாலும் அனுப்பட்டும், எந்த ப்ரூஃப் வேணாலும் அனுப்பட்டும், தயவுசெய்து நம்பாதீங்க. ஸோ இந்த ப்ரூஃப்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நாங்கள் அமெரிக்காவிலேருந்து வாங்குகிறோம், இங்கேருந்து வாங்குகிறோம், அங்கேருந்து வாங்குகிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் கொடுக்குற அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் சைடில் இருந்து இருக்கும், அதாவது இந்திக்காரங்க வெஸ்ட் பெங்கால், கொல்கட்டா, இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நீங்கள் பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து நீங்கள் டோட்டலாக மறந்துட வேண்டியதான். ஒருவேளை தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஏமாறுறீங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது ஏமாந்துருக்கீங்க, இந்த மாதிரி நான் ஒரு 4,000 பணம் கட்டிட்டேன், என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் நீங்கள் ஓரளவுக்கு பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வேணும்னா அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சில பேர் ஏமாந்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து பணத்தை நம்ம ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது பணம் நீங்கள் ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா பார்த்து செக் பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நார்த் சைடு போயிட்டிங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு கான்டாக்ட் கிடையாது. ஸோ போயிடுச்சு அப்படின்னா பணம் காலி அப்படின்னு அர்த்தம். அதனால் யாராவது பணம் கேட்டாங்க, உங்கள் பொருளை நீங்கள் விற்கிறதுக்கு பணம் கேட்குறாங்க அப்படின்னா தயவுசெய்து எந்த ஒரு பணத்தையும் போடாதீங்க. அடுத்தது இங்கிலீஷில் மெசேஜ் கண்ணாபின்னு அனுப்புவாங்க, தயவுசெய்து நம்பாதீங்க. அடுத்த விஷயம், வாட்ஸ்அப் ஏன் ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னுடைய வாட்ஸ்அப்போட பேஜ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதாவது இன்றைக்கி சேட் பார்த்தீங்கன்னா 2012 பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறீங்க, என்கிட்ட ரேர் காயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பர்டிகுலர் காயினை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து நான் முதல் மெசேஜ் ஓப்பன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இருக்க மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபோன் பண்ணால் மொட்டையாக மெசேஜ் வந்திருக்கும். அதனால் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டேன். கடைசியாக ஒரு ஃபாரின் நோட் போட்டிருந்தோம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. திருப்பியும் ஒரு செட் வந்து கொடுத்துருக்கேன். நேபாளில் 1 ரூபா நோட்டு, நேபாளில் 2 ரூபா நோட்டு, நேபாளில் 5 ரூபா நோட்டு வந்து கொடுத்துருக்கேன். எல்லாமே யூஎன்சி தான். மறுபடியும் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, புதுசாக நிறைய பேர் சேனல் பார்த்துட்டு இருப்பீங்க, யாருக்காவது தேவைப்படும். அதனால் திருப்பியும் டீட்டெயிலிங் கொடுக்குறேன். ஆல்ரெடி வாங்கினவங்க இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக போயிடுங்க. டேரெக்டாக போயிட்டு என்னோடய ஃபோன் நம்பருக்கும் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. மால்டோவாவில் 1 கொடுத்துருக்கேன், மலேசியாவில் 1 கொடுத்துருக்கேன், பாலிமர் இஷ்யூ, சைனாவில் 1 கொடுத்துருக்கேன், உக்ரைனில் 1 கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎன்சி கண்டிஷனில் இருக்கும். நோட் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ்லாம் இருக்காது, எல்லாமே கிளியர் கண்டிஷனில் இருக்கும். முன்னாடியே சொல்லியிருப்பேன், பொருளுக்கு வந்து நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு. பூட்டான் 5 கொடுத்துருக்கேன், மங்கோலியா 5 கொடுத்துருக்கேன், நைஜீரியா 5. இந்த நைஜீரியா 5ம் மலேசியாவில் 1ன்னு ஒரு நீல கலர் நோட்டு கொடுத்துருப்பேன். இந்த 2 நோட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும். பிளாஸ்டிக் நோட்டு, பாலிமர் நோட்டுன்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் இஷ்யூன்னு வச்சுக்கோங்க, பாலிமர் இஷ்யூ. இந்த 2 நோட்டு கொடுத்துருக்கேன். அடுத்தது பெலாரஸில் 100 கொடுத்துருக்கேன், புருந்தியில் 100 கொடுத்துருக்கேன், மியான்மரில் 100 கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஷிப்பிங்கில் வந்துடும். விலை நான் கடைசியாக சொல்கிறேன், அவசரப்பட தேவையில்ல, நிறையா செட் இருக்குது. போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5 செட்டு 3 செட்டு தான் கொடுத்தேன் நான். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க ஸ்டாக் காலியாகிற வரைக்கும் யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ஸ்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நானே வந்து கமெண்ட் செக்ஷனை வந்து சொல்லிவிடுவேன் ஸ்டாக் ஓவர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். காங்கோ 50 ஃப்ராங்க்ஸ் கொடுத்துருக்கேன், மியான்மரில் 50 கொடுத்துருக்கேன், வெனிசுலாவில் 2 கொடுத்துருக்கேன். கடைசியாக இருக்கிற 2 நோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியான்மரில் 10ம் மியான்மரில் 20யும் கொடுத்துருக்கேன். முன்னாடி சொன்னால் அதே ரேட்டு தான், 375 ரூபா 18 பீஸ் இருக்கும். ஷிப்பிங் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ராவே பே பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பைன் ஷிப்பிங் இருந்தால் கம்பைன் ஷிப்பிங் எடுத்துக்கலாம். ஸ்பீட் போஸ்ட் வேணாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பேன். நார்மல் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்துடும். அடுத்து ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சேல் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை போடுறேன்னு சொல்லியிருந்தேன், புதன்கிழமை ஆயிடுச்சு, இன்னும் சேல் போடலை. சேல் வந்து சனிக்கிழமை வந்து தள்ளி வச்சுருக்கோம். பார்சல் ஒர்க் போயிட்டுருக்கு. பார்சல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்சல் பண்ண வேண்டியது இருக்குது. பார்சல் அதனால் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது. சனிக்கிழமை கரெக்டாக வந்து சேல் போட்டுருவோம். ஐட்டம்ஸ் வந்து முன்னாடியே கொடுத்துட்டேன், இருந்தாலும் இன்னொரு டைம் வந்து நான் ஐட்டம்ஸ் வந்து அப்டேட் பண்ணி விட்றேன். அடுத்து ஒரு சில பேர் பார்சலை பார்த்தோன்னே என்ன சீல்லாம் வச்சு அனுப்புறீங்க, பயமாக இருக்குது, போஸ்ட்மேன் கேட்குறாரு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. எக்காரணத்தை கொண்டு போஸ்ட்மேன் கிட்ட நான் காயின்ஸ் தான் அனுப்புகிறேன், நான் காயின்ஸ் வாங்குறேன்னு சொல்லாதீங்க. உங்களோட பொருள் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். இது வரைக்கும் என்னோட பார்சல் மிஸ் ஆனது கிடையாது, பக்கா சேஃபாக வரும். ஒருவேளை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். சில்வர் காயின் லாட் யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, 1/4 ருபீஸ் சில்வர் காயின் லாட் இருக்குது. ஒரு 32 பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யார் கேட்டிங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபோனுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல ரூபா நாணயங்கள் மற்றும் பணத்தாளை பற்றி விலை மற்றும் தகவல் தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.